எல்லாருமே நம்ம ஸ்பைடர் நோயரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவ்வளோ எபிசோடையும் ஒரே நாளில் இறக்கிட்டாங்க. ஒன்று ஒன்றா பார்த்தா நம்ம ரிவ்யூ போட இயலும், இல்லாட்டி ஸ்டோரி டெல்லிங் போட இயலும். அதனால் நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம நியூயார்க் சிட்டியை தான் காட்டுறாங்க. அதாவது 1930 பீரியட், அதாவது டிப்ரெஷன் பீரியட், முதலாவது உலகப்போர், அந்த டைம் காலகட்டத்தை தான் காட்டுறாங்க. அதை ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க அதைத்தான் இதில் வந்து டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் கலரில் பார்க்குறத விட நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான, உங்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு மூவி ஒன்று, அதாவது சீரீஸ் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். நான் சில பல டீட்டெயில்ஸை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கலரில் பார்க்குறேன். ஆனா உண்மையாலும் அந்த காலகட்டத்துக்கே போயிட்டு பார்க்கணும்னா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லயே பாருங்க, அதிரடியா இருக்கு. சோ இந்த சீரிஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இருக்க ஸ்பைடர்மேனோட பேர் வந்து பீட்டர் பார்க்கர் கிடையாது, பென் ரையலி. ஸ்பைடர்மேன்னு சொல்ல மாட்டாங்க, இது ஸ்பைடர், தி ஸ்பைடர்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. ஸ்டார்டிங்கே அவர்கிட்ட செல்ஃபை பத்தி சொல்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நான் ஒருத்தனை சந்திச்சேன், அவன் இது எந்த யூனிவர்ஸ்னு கேட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் இது ஒண்ணு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஸ்பைடர்வர்ஸுக்கான ஒரு இன்ட்டையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல நான் ஒரு ஆர்டினரி பேசணும்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஆனா ஒரு எக்ஸ்ட்ரானரி பேசணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆமான்னு சொல்லி ஒரு ஸ்விங்கிங்க போட்டுக்கிட்டு போறாரு. நான் வளர்ந்ததும் இந்த சிட்டில தான், காதலிச்சதும் இந்த சிட்டில தான், ஆனா அந்த தப்பை மட்டும் நான் திரும்ப இருக்கா பண்ண மாட்டேன்னு ஒரு வருத்தத்தோட சொல்லிக்கிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையை கட்டி காப்பாத்துற கருப்புமாய் நான் இந்த ஊர்ல உலாவிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரூபின்னு ஒரு பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல அவங்க வந்து இறந்துடுறாங்க. அதை நான் நினைக்கிற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் செஞ்ச தப்புனால தான் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ்ல நம்ம பென், அங்கிள் பென் கிடையாது, அதுக்கு பதிலா நம்ம ரூபி தான் சொல்லியிருக்காங்க. த கிரேட் பவர்ஸ் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு. ஸோ ரூபி இறந்ததுனால ரெஸ்பான்சிபிலிட்டியே போயிடுச்சு. பவரை வச்சு நான் என்ன செய்ய போறேன்ட்டு ஒரு டிடெக்டிவா ஒரு 5 வருஷமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப அதாவது ஒரு ஆர்டினரி மேனா. இப்ப நம்ம பென் ரியலி வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகிட்டாரு, அதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிட்டாரு. அந்த விஷயமா இப்ப பாருக்கு ஜிம்மி ஆடிசன் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் ஒரு கேஸ்ன்னு கொடுத்து இந்த இவரை ஃபாலோ பண்ணி யார் இங்க இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க போல. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இப்ப வந்திருக்காரு. அதை தெரிஞ்சு நம்ம ஆடிசன் வந்து தப்பிச்சு போறாரு. அப்புறம் நம்ம ரயிலிய பார்த்து நீ என்ன துரத்திக்கிட்டு வராத, இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இருக்காம ஓடுறாரு. அங்கே தான் இன்னொரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. யார் நம்ம டோனகல். இவருக்கு கேஸை கொடுத்தா அவனே தான் இவனுக்கும் வந்து கேஸை கொடுத்துருக்காங்க. அதாவது $20 கூடையா, இவருக்கு வந்து 50, அவருக்கு வந்து 30. வின்ஸ்டன் ஒருத்தன். அதுக்கப்புறம் நம்ம டோனகல் வந்து ரயிலிய வந்து கார்ல இடிச்சு விட்டு அவரை மட்டையாக்கிட்டு நம்ம ஆடிசனை துரத்திக்கிட்டு போறாரு. நம்ம பென் ரயிலியுமே இப்ப உங்களை விடாம துரத்திக்கிட்டு எங்க போறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி உள்ளுக்கு தான் போறாங்க. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் சென்ஸ் வந்து நம்ம பென் ரயிலுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னுக்கும் இல்லாட்டி ஒரு அபாயமா இருந்தா அந்த மாதிரி தான் ஒரு எச்சரிக்கை சிம்பிள் மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று காட்டுதாங்கன்னு. அங்க நம்ம உற்று நோக்கணும்னா நம்ம ஆடிசனுக்கு வந்து ஃபயர் பவர் இருக்கு, அதாவது ஹியூமன் டோர்ச் மாதிரி ஒரு பவர் ஒன்று இருக்கு. அவர் வந்து நம்ம டோனகலை அட்டாக் பண்ண வர நேரத்துல பயத்திலேயே நம்ம டோனகல் என்ன செய்வார்னா 3 குண்டை நெஞ்சில இறக்கிடுவாரு. அங்கனே அவர் வந்து ஆடிசன் வந்து மட்டையாகிறாரு. இவர்தான் என்னடா சூப்பர் வில்லன் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. விழுந்த வேகத்துல பக்கத்துல உள்ள ஆயில் டேங்க் வந்து பத்திக்கிச்சு. அதை வெடிச்சு நம்ம டோனகல் வந்து செதறி விழுந்துடுறான். நம்ம பேட்ரிக் டோனகல் வந்து எந்திரிச்சுக்கிறாரு. மத்த டிடெக்டிவ் வந்து ஒரு $50 கொடுத்து ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் பிடிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு யாரு அந்த வின்ஸ்டன் தானே அனுப்புனா, புறம்போக்கு எனக்கு $30 கொடுத்து அனுப்பியிருக்கான்ட்டு ஒரு கவலையோட 2 பேரும் தண்ணி அடிக்க போயிடுறாங்க. அதுவும் நம்ம பென் ரயிலியோட காசுல இல்ல, நம்ம பேட்ரிக் டோனகல்ட $3 ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துருப்பாரு, அதை எடுத்துட்டு போறாங்க. பென் இப்ப அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அவரோட பிரைவேட் டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, யார் நம்ம ஜெனட், அவங்களோட காய்ச்சிக்கு இருக்காங்க. இவன் செத்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த சமயத்துல மிஸ்டர் காமெடின்னு ஒருத்தர் வந்து அந்த வைஃப் வந்து இப்படி ஒரு கள்ள தொடர்புல இருக்கா, 8 மணிக்கு ஒரு இடத்துல வந்து சந்திக்க போறாங்கன்ட்டு ஒரு கேஸை கொடுக்குறாங்க. வேற வழியே இல்லாம ஜெனட்டுக்கு கூட காசு கொடுக்க 1 மாசம் 2 மாசமா காசு கொடுக்கலையேங்கிற ஒரு கட்டாயத்துல இந்த கேஸை வந்து நம்ம பென் ரயிலி எடுத்துக்கிறாரு. இந்த போட்டோவை ஒத்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்கும் இந்த லேடிக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு காம்பினேஷன் தான் சொல்லிக்கிருக்காங்க. இவருக்கு இதுலயே சந்தேகம் வந்துருச்சு, என்னமோ ஒரு ஜில்மாட்டம் நடக்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அடுத்த ஷோட்ல நம்ம ரோபியை காட்டுறாங்க. அந்த ரோபி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் நோயரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு. இவர் ஒரு போட்டோகிராஃபர் அண்ட் ரிப்போர்ட்டர், அது எழுதுறது, ஆர்டிகல் எழுதுறது, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கு இருக்காரு. சில்வர்மேண்ட மாளிகையை எரிச்ச கதை உனக்கு தெரியுமா, ஒருத்தன் எரிச்சிருக்கான், அவன் நேற்று ராத்திரி இறந்துட்டான், அந்த கதை உனக்கு தெரியுமான்னு பேசிக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோபி சொல்றாரு, இந்த சில்வர்மேனோட அட்டகாசங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது, இது தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வேணும், ஸ்பைடர் திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காரு. இதனூடாக நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னா ஸ்பைடரை பத்தி நம்ம ரோபிக்கு தெரிஞ்சிருக்கு.
நம்ம பென் ரைலி தான் ஸ்பைடருங்கிறது. ஆனா நம்ம பென்னுக்கு சுத்தமா விருப்பம் ஸ்பைடர் நோயரா மாறுறதுக்கு. ரூபியும் இதைத்தான் ஆசைப்படுவானு ரோபி சொல்ல, இல்ல வேற ஒரு சூப்பர் ஹீரோ வருவான், இப்ப நம்ம சில்வர்மேன் மாதிரி வேற ஒரு வில்லனும் வருவான், ஆனா எனக்கு இங்க வேலை இல்லைன்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. டோனகலை நம்ம பென் சந்திச்சு, நேத்து நீ கொன்னியே, அவனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குதான்னு பார்க்கணும், இல்லாட்டி அவனை யாரை அனுப்புனேன்னு சரி நம்ம பார்க்கணும், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில 9 மணியை போல நீ தெளிவாகிடுவர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு ஒரு கதை ஒன்று போட்டுக்கிருக்காரு. ஏன்னா 2 பேருமே பணம் இல்லாம ரொம்பவே அடிபட்டு இருக்காங்க. இதை வச்சு சரி ஏதாச்சும் ஒரு பணம் சம்பாதிக்கலாமான்னு ஒரு நோக்கத்துல தான் இந்த ஐடியாவை போட்டுக்கிருக்காங்க. அடுத்த விசாரணையா நம்ம அந்த லேடியை கண்காணிக்கிற வேலையை நம்ம ரெய்லி பார்க்க தொடங்கிடுறாரு. பகலையில இருந்து இரவு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. சொன்ன மாதிரி அந்த லேடியும் வந்துடுறாங்க. அந்த லேடி எத்தனாவது ஃப்ளோர் போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளுக்கு ரிசப்ஷன்ல ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்றாரு. கதை போட்டுக்கிட்டு அது எத்தனாவது நம்பரை அழுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃப்ளோருக்கு போறது தான் நம்ம பென் ரெய்லி விட்டு பெரிய பிளான். பென் நினைச்சிருந்த ஒரே நொடியில அந்த வெப்பை விட்டு அவர் மேமாடிக்கு போயிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஸ்பைடர் பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு மனுஷன் வேணும்னே நடந்து போகுது பாரு, அங்கே நிக்கிறீடா அந்த பென் ரெய்லி. சோ சொன்ன மாதிரியே அந்த லேடி யாரையோ சந்திக்க வந்திருக்காங்கிறத நம்ம பென் ரெய்லி கண்டுபிடிச்சுக்கிறாரு. அப்படி இப்படி எப்படியோ அதை எட்டி பாத்துறாரு. பார்த்தா பெரிய ஷாக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூயார்க்கோட மேயரை தான் சந்திக்க வந்திருக்காங்க அந்த லேடி. அந்த மேயர் என்ன செய்வாருன்னா நம்ம இந்த லேடியை அபியூஸ் பண்ண பார்ப்பாரு. அந்த சமயத்துல வேற வழியே இல்லட்டு நம்ம பென் ஸ்பைடர் பவரை யூஸ் பண்ணி வெப்பை போட்டு லொக் பண்ணி அவரை அங்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு. அடுத்த நாள் வின்ஸ்டன் எடிசனை பத்தி என்னமோ ஒரு தகவல் உனக்கு தெரியும் சொன்னீங்க, இந்த நீ கேட்ட போனோம் தகவலை சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம பென் ரெய்லி தக்கா ஒரு விஷயத்த சொல்லி இருப்பாரு. என்ன காஃபி வேணுமா டீ வேணுமா ரெண்டையும் ஆர்டர் பண்ணி இல்லாட்டி எது முதல்ல வருது அதை எடுத்துக்குவோமா அப்படின்னு ஓப்பனாவே கலாச்சிருப்பாரு. விலை ஏறிடுச்சுக்கண்ணா, நீ கேட்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு $200 கொடு, உன் தலைக்கிட்ட போயிட்டு சொல்லி வாங்கிட்டு வான்னு சொல்ல சோ காண்டாகி வின்ஸ்டன் கண்ணை காட்ட, பின்னுக்கு இருந்து நம்ம ஜெனட்டும் கண்ணை காட்ட, நாங்க அழுத்தினாலும் வெடிக்கிற ஆசானு கோச்சிக்கிட்டு நம்ம வின்ஸ்டன் பையன் வெளியே போயிருவாரு. அப்புறம் நம்ம வின்ஸ்டனை பின் திறந்துக்கிட்டு நம்ம டோனகல் போறாரு. இதுதான் பென்னும் டோனகலும் போட்ட மாஸ்டர் பிளான். இந்த விஷயத்தை யாரு செய்ய சொன்னாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டன் நேரா போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் மேன் விட்டு அந்த உடைந்து எரிந்து போன மாளிகை இருக்கே, அங்கத்தான் சில்வர் மேனும் இப்ப இருக்காரு கதை போட்டுக்கிட்டு. அந்த டிடெக்டிவ் என்ன கேட்கறானோ அதை கொடுத்து தொலைஞ்சு எடிசன் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. அவனுக்கு என்னமோ ஒரு புதிய பவர் ஒன்று கிடைச்சிருக்காமே, அதை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அவர் உசுரோட பிடிங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம பென்னும் டோனகலும் பேஸ்மெண்ட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க பேசுறதை கேட்டுக்கிருக்காங்க. டோனகல் சொல்றான் லம்பா ஒரு $1000 பிடிங்கிடலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு நம்ம பென் இந்த மாதிரி கர்மத்துல இருந்து விலைக்கு வரணும்னு தான் நான் சின்ன சின்ன கேஸா எடுத்து நடத்திக்க இருக்கேன். ஆடிசன் இறந்தது நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், போய் சொல்லி நம்ம சில்வர் மேன் கிட்ட இருந்து காசு புடுங்கலாமே பென் அப்படின்னு நம்ம டோனகல் சொல்ல, சில்வர் மேன் கிட்ட இருந்து போய் சொல்லி நீ தப்பிச்சிருவியோ, உனக்கு வேணா சல்லி பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு உயிர் தான் பெருசு, நீயே என்னமாச்சும் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம பென் கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ரெய்லி ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்க்கு போக்குள்ள நம்ம ஜெனட் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போட்டோஸை எடுத்து வச்சிருக்காங்க. அங்கனத்தான் பார்த்தோன்னைக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா இந்த பொண்ணோட இறந்தது உண்மையாலுமே மேயர் தான். அந்த மேயருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாம அவங்க முழிச்சுக்கிருக்கு அந்த நேரத்துல. இப்ப நம்ம காமெடி மேலையும் ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வருது. யார் அந்த ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு வந்தாரே, இந்த அரசியல்வாதிக்கும் இந்த சாதாரண மேனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ அந்த நெகட்டிவ்ஸை கொடுக்க கூடாங்கிற ஒரு முடிவுல நம்ம பென் இருக்காரு. அவரை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயமே நடக்கல, இங்க யாரையும் போயிட்டு பார்க்கல, இங்க போட்டோஸ் நான் எடுக்கல, சரி நீங்க கொடுத்த அந்த அட்வான்ஸை வச்சுக்கிட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. உண்மையாலுமே இந்த லேடி விட்டு ஹஸ்பண்ட் இந்த கேமடியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல, அப்படி ஒரு விஷயமே அங்க நடக்கல. இது ஒரு பிளாக்மெயில் சம்பந்தமான ஒரு விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு. இங்க நம்ம ஜெனட் கேட்கிறா, நம்ம பொருளாதார நிலைமை எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க கிடைச்ச காசையும் விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு கேட்கக்குள்ள அவர்கிட்ட 6th சென்ஸ் வேலை செய்யுது, அதாவது பீட்டர் டிங்கல்ஸ் அது. ஆனா அது எதுக்கு வேலை செஞ்சுன்னு அவருக்கே தெரியல. அங்கனதான் நம்ம ஜெனட் ஒரு ஐடியா கொடுக்குறா, பேசாம இந்த நெகட்டிவ்ஸை வச்சு நம்ம அந்த லேடிக்கிட்டே பிளாக்மெயில் பண்ணி பணத்தை சம்பாரிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவை. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்ட்டு ஒரு ஆளை பார்க்க போறாரு. நம்ம ரோபி எடிசனை எம்போம் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. அவர் பாக்குறதுக்கே நம்ம பென் வந்திருக்காரு. நம்ம ரோபி கிட்ட நம்ம பென் இந்த லேடி யாருன்னு தெரியுமான்னு கேட்கக்குள்ள, இந்த லேடி அவனுக்கு தெரியாதா, இதுதான் கெட் ஹாட்டி, இவங்க தி எல்கோல தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க, இவங்கள தெரியாதா, இவங்க வெரி ஃபேமஸ்னு சொல்லக்குள்ள நம்ம ரோபியுமே ஒரு நியூஸுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்குமே இப்ப வேலை போயிருக்கும். இறந்து போன எடிசனை பத்தி தான் அவருமே தேடிக்கி இருப்பாரு. இந்த நேரத்துல தான் நம்ம பென் சொல்லுவாரு, இவர் சாவர்கோல நானும் அங்கே பக்கத்துல இருந்தேன், இந்த விஷயத்தை வெளிவிடாதே, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிரும், சோ நீ சேஃபா இருக்கணும்னா இது வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்போ நம்ம பென் கெட் ஹார்ட்டியை பிளாக்மெயில் பண்ணி அந்த சல்லி வாங்குறதுக்கு தான் போறாரு. ஏன்னா இப்ப எல்லாமே பங்கோலா தாக்கி தானே போய்கிட்டு இருக்கு. கெட் ஹார்ட்டி இப்ப என்ட்ரியை கொடுக்குறாங்க. மெய் மறந்து அவங்களோட அழகுலையும் அவங்களோட பாட்டு திறமையிலையும் அப்படியே உண்ணாந்து பாத்துக்கு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம சில்வர் மேனுமே இருப்பான். அவரை பார்த்துட்டு நம்ம பென் ஒளிஞ்சுக்குவாரு. ஒளிஞ்சி நம்ம டோனகலுக்கு கோல் எடுப்பாரு. ஆனா அவர் ஆன்சரே பண்ண மாட்டாரு. இப்போ நம்ம சில்வர் மேன் அந்த பில்டிங் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பிடிச்சி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டோனகலை தான் பிடிச்சி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எடிசன் எடிசன் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கக்குள்ள அப்புறம் டோனகல் உண்மையை சொல்லிடுறான். அவர் ஃபிளேம் எரிஞ்சான், அதைத்தான் நான் பயந்து சொட்டு புட்டேன் அப்படின்னு.
ஆடிசன் கிட்ட என்ன கொல்ல சொன்னது யாருன்னு கேட்டவனுக்கு அவனுக்கு சுத்தியமா தெரியாது இல்லையா, அதனால அவன் சொல்லல, கழுத்தை வெட்டி போட்டுறான். வின்ஸ்டன் கிட்ட நம்ம பென் ரைலியை பிடிச்சி விசாரிச்சு உண்மையை வர வைக்க சொல்லியிருக்கான். கேட் ஹார்ட்டி கிட்ட நம்ம பென் இப்ப போட்டோஸ் எல்லாம் காட்டி மிரட்டிக்கு இருக்காரு, இதுக்கு இவ்வளவு செலவாகும், நீங்க என்ன அங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. நம்ம கெட் அவுட் பொடி கார்டோ தெரியல, நம்ம ஃபிண்ட் மார்க்கோன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா பென்னை பிடிச்சி இப்ப வெளியே போக சொல்றாரு. அவரும் பெண்ணுமே நெகட்டிவ்ஸ்க்கு இவ்வளவு செலவாகும், நாளைக்கு நீங்க மதியம் உணவுக்கு வாங்க, உணவு ஏன் செலவுலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஃபிண்ட் மார்க்கவும் பின்னுக்கே துரத்திக்கிட்டு போவ இப்ப நம்ம பென் வந்து பெரிய ஒரு மாடிக்கு போயிடுறாரு. பென் வந்து இப்ப மாடிக்கு போயிட்டு 2 பேத்துக்குமே நெகட்டிவ்ஸை கொடுக்க சொல்லி பெரிய சண்டையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அங்கன வந்து நம்ம பென் வந்து கீழே விழுவ போயிட்டு நான் தாண்ட ஸ்பைடர் பவர்ஸ் அங்கே யூஸ் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃபிளிண்ட் மார்க்கோக்குமே இப்போ ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைட்டு கடைசியில் நம்ம ஃபிளிண்ட் அடிச்சு போட்டு ஸ்பைடர்மேன் இருக்கக்குள்ள கணக்கா சென்ஸ் பண்ணி நம்ம கெட்ட ஹாடி வந்து நம்ம மார்க்கோவை காப்பாத்திடுறாங்க. அது எப்படா கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க? ஜிபிஎஸ்ஸே அந்த காலகட்டத்தில் இல்ல, அது ஒரு புதிய விதமான ஒரு அபீர்விதமான ஒரு பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பொழப்பா இதுன்ட்டு அவருக்கே வெறுத்து போயிட்டு நெகட்டிவ்ஸை கொடுத்துருப்பாரு. வேற யாரு? நம்ம பென் தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னைக்கு நம்ம ஜெனட் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கிட்ட சல்லியும் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உயிரை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஜெனட்டுக்கு மாசக்கணக்கா அவர் காசையே கொடுக்கலையே, சம்பளமே கொடுக்கலையே, அவங்க வாழணும் இல்லையா, அதனால பார்ப்பாங்க. அந்த சமயம் கெட் ஹார்ட்டி வந்து உள்ளுக்கு என்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சின்ன வேலை ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேனே, நேத்து உங்களோட ஃபைட் பண்ண என் ஃப்ரெண்டு ஃபிளிங்க் மார்க்கோவை காணா, அவங்கள நீங்க தேடி தரணும்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ எல்லாத்துக்குமே இந்த டவுட் வந்திருக்கும், யாரா அந்த கெட் ஹார்ட்டி அப்படின்னு. வேற யாரும் இல்லப்பா, இது கெட் உமன் இல்லாட்டி கெட் லேடின்னு சொல்லுவாங்களே, ஸ்பைடர்மேன்ல இருப்பாங்க அந்த கெட் மாஸ்க் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் சூட் போட்டுக்கிட்டு, அவங்க தான் இது. சோ இந்த வெப் சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லாஸ்ட் அறிமுகப்படுத்தின வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்மேன் தான். இவர் வந்து ஃபிளிண்ட் மார்க்கோ. மத்த ஆர்டினரி யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரி இவர் ஃபுல்லாவே சாண்டா மாற மாட்டாரு. அதாவது அவரோட தோல் மட்டும் ஒரு கிரனைட் மாய் மாறும், அதாவது ஒரு மணல் படை மாய் மாறும். அதை வச்சு தான் இது ஒரு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போயிருக்காங்க மற்ற யூனிவர்ஸ் மாதிரி இல்லாம.